திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, வருகின்ற ஆடித்திங்கள் முதல் நாள் திருவண்ணாமலை பெரிய கோயிலில் இருக்கின்ற தலமரமாக விளங்கக்கூடிய மகிழ் மரத்தடியில் ஆலமர்ச்செல்வர் முன்னிலையில் மாலை 5:30 மணிக்கு சிறுதொண்ட நாயனாருடைய சரிதத்தை இந்த திங்கள் பேசவிருக்கின்றோம். அன்பர்கள் அனைவரும் வருக. சிறுதொண்ட நாயனாருடைய சரிதத்திலே தெய்வச் சேக்கிழார் ஒரு பாடலிலே சொல்லுவார், வேதகாரணர் அடியார் வேண்டிய மெய்ப்பணி செய்ய தீதில் குடி பிறந்த திருவெண்காட்டு நங்கை எனும் காதல் மனை கிழத்தியார் கருத்து ஒன்ற வரும் பெருமை நீதிமனை அறம்புரியும் நீர்மையினை நிலைநிற்க சுவாமி அந்த அம்மாவை திருமணம் பண்ணி வச்சாராம். சுவாமி வேதங்களுக்கு காரணமாக விளங்கக்கூடியவர் தான், ஆனால் அடியார் பணி செய்வதற்கு அடியார்களுக்கும் காரணமாக விளங்கி நல்லதொரு வாழ்க்கை துணையை சுவாமியே திருமணம் செய்து வைக்கின்றார் என்று தெய்வச்சைக்க காட்டுகின்றார். திருக்குறளிலே திருவள்ளுவர் சொல்லுவார், தென்புலத்தார் தெய்வம் துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இயல்புடைய மூவர்க்கும் இல்வாழ்வான் கடமைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அந்த நீதி நூல் கூறும். அவை வேறு, ஆனால் இங்கு கூறிய அடியார் பணியாகிய அறம்புரி நீர்மை என்பது வேறு. உலகிற் பயன்களில் அந்த அறத்தை செய்யும் போது அது குறிய இன்பத்தை அனுபவித்து மீண்டும் பிறப்புக்கு எதுவாக அமைந்துவிடும். அடியார் பணியோ என்னவெனின் அவற்றின் வேறாய் சிவன் பணியேயாய் முடிவில் வீடு பெற்றுக்கு ஏதுவாக அமைந்துவிடும் என்று காட்டுகின்றார். சிறுதொண்ட நாயனார் உலகியல் போகங்கள் பற்றியேனும் மகப்பேறு பற்றியேனும் மனம் செய்து மனையறம் மேற்கொண்டவர் அல்லர். அடியார் பணிவிடைக்காகவென்றே அதனை மேற்கொண்டனர் என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடியார் மெய்ப்பணி செய்ய என்று தெய்வச்சேக்கிழ காட்டுகின்றார். தீதில் குடிபிறந்த என்று சொல்லுகின்றார். இருமரபும் தூயராய் வரும் நல்ல குடிபிறப்பு, நல்ல குடிபிறப்பிலே சேர்ந்த மணமகன் மணமகள் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் மிகச்சிறந்த அடியார் பணியை செய்யும்போது எந்த விதமான இடையூறும் இல்லை. கருத்து ஒற்றுமை அங்கே இருக்கிறதுனால இன்பம் தானே, அதை சொல்கிறார். அகத்துறையில் இருக்கிறதும் இவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அந்த குழந்தை நம்மளுக்கு சீராள என்கிற அற்புதமான ஞான குழந்தை அவங்க பெற்றெடுத்தாங்க. காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் என்னும்படி அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஏன்னா இந்த மாதிரி கருத்தொருமித்து வாழ்கின்ற கணவனும் மனைவியும் அமைந்தால் அந்த தம்பதியர்கள் அரண்பணி செய்வதை தன்னுடைய தலையாய கடமையாக மேற்கொண்டால் எப்படி இருக்கும் என்பதை இந்த சிறுதொண்ட நாயனார்வது வாழ்க்கை வரலாறு நமக்கு காட்டுகிறது என்று தெய்வச்சேக்கிழாருடைய பெரிய புராணத்தின் வாயிலாக அறிகின்றோம். சிவா திருச்சிற்றம்பலம். அனைவரும் வருக. திருச்சிற்றம்பலம்.